கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இந்த வசனம் தேவன் எலியா தீர்க்கதரிசியோடு சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கேரித் ஆற்றண்டையில் இருக்கும்படியாக தங்கி இருக்கும்படியாக சென்றார். ஏனென்றால் சுமார் 3.5 வருட காலமாக அந்த தேசத்தில் மழை பெய்யாததினாலே பஞ்சம் உண்டாயிற்று. தேவன் எலியாவை கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருக்கும்படியாக கட்டளையிட்டார். எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேரித் ஆற்றண்டைக்கு சென்றார். அங்கே தங்கி இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த கேரித் ஆற்றின் தண்ணீரை குடித்தார். அவருக்கு ஆகாரமாக அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அனுதினமும் காலையிலும் மாலையிலும் காகம் அவருக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே சென்றதுனாலே அவருக்கு தேவையானவையெல்லாம் தேவன் கொடுத்தார். எலியா தீர்க்கதரிசி ஒருவேளை கேரித் ஆற்றண்டைக்கு போகாம வேற ஊருக்கு போயிருந்தா அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கார். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழுவோமானால் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி எலியா தீர்க்கதரிசி கேரித் ஆற்றண்டையிலே ஒரு சில வருடங்கள் தங்கியிருந்தார். அனுதினமும் காகங்கள் அவருக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். நீங்க வேணா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற காக்காட்ட ஒரு அப்பத்தையும் கொஞ்சம் அல்லது மீன் எதையாவது கொடுத்து உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற என் தங்கச்சிக்கு கொஞ்சம் கொடுத்துருன்னு சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக முதலாவது அந்த காகம் அதை சாப்பிட்டுவிடும். ஏனென்றால் அது காகத்தின் சுபாவம். ஆனால் இங்கே இந்த காகம் கரெக்டாக காலையிலும் சாயந்தரமும் தேவனுடைய கட்டளையின்படி அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து எலியாவினிடம் கொடுத்தது. எலியா கர்த்தரால் போஷிக்கப்பட்டார். அப்படியே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வோமானால் நம்முடைய தேவைகள் ஏற்ற வேளையில சந்திக்கப்படும். நாம் உலக பிரகாரமான தேவைகளுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா அல்லது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை பற்றி தான் நான் கவலை கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 முதல் 31 முதல் 33ஆம் வசனத்தை வாசிப்போமானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோமானால் நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா வேதத்தின்படி பார்க்க போனால் தேவனுக்கு எப்படி பிரியமாக வாழ்வது, தேவனுக்கு என்று எப்படி பரிசுத்தமாக வாழ்வது, எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வது என்பதை பற்றியே நாம் கவலை கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் இந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக கவலைப்பட வேண்டாம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இங்கே எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த கேரித் ஆற்றண்டையில குடியிருந்ததுனாலே அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டன. அனுதினமும் காகங்கள் அவருக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து காலையிலையும் சாயந்தரமும் கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வோமானால் நம்முடைய தேவைகளை அதன் காலத்திலே ஏற்ற வேளையிலே தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ ஒரு சில காலங்களுக்கு பிறகு அந்த கேரித் ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்போ தேவன் என்ன பண்ணாரு, நீ எந்திரிச்சு சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழும்போது நம்முடைய தேவைகளை தேவன் பார்த்து கொள்வார். வாசிப்போம்.
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்று. ஆம், நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை தேவன் சந்திப்பார் என்று இவ்வளவு நேரம் வாசித்தோம். அதே போல கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார், நாம் சரீரமாகிய சபையாயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆத்துமாவின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதியிருக்கிறது, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்று. எலியாவை கர்த்தர் எப்படி அனுதினமும் போஷித்து காத்தாரோ அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்மளை போஷித்து காக்கிறார். அதே போல நம்முடைய ஆத்துமாவின் தேவையும் கர்த்தர் போஷித்து காப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா நம்முடைய ஆத்துமா வளர்ச்சிக்கு, ஏன்னா ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒவ்வொரு விதமான லெவல்ல வளர்ச்சி இருக்கும். அப்போ அவங்களுடைய ஆத்மாவின் தேவையை தேவன் அறிந்திருக்கிறார். அதுக்கேற்ற வசனத்தை ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய காதுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி தேவன் செய்வார். நம்மிடத்தில் வந்து சேரும். ஒருவேளை நம்முடைய சபை போதகர் மூலமாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ யூடியூப் மூலமாக ஏதோ ஒரு விதத்துல அந்த வசனம் நமக்கு வந்து நம்மிடத்தில் வந்து சேரும். நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஒருவேளை தேவன் நம்மோட வேதத்தின் மூலமாக நம்மோட பேசலாம், அல்லது ஏதோ ஒரு பாடலை கேட்கும்போது அதில் உள்ள வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசலாம். ஆக நம்முடைய ஆத்துமாவின் தேவைகளை ஏற்ற வேளையை கர்த்தர் நமக்கு கொடுத்து போஷிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூறியபடி எப்படி கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி போஷித்து காத்தாரோ அதே போலதான் இன்றைக்கும் நம்மை போஷித்து காக்கிறார். நம்முடைய சரீரத்தின் தேவைகளை போஷித்து நம்மை போஷித்து காக்கிறார். அதோடு மட்டும் அல்லாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவின் தேவையை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே அனுதினமும் வேதத்தை வாசித்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து செபிக்கிறவர்களா நாம் இருப்போமானால் நம்மை கர்த்தர் காத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.